கர்த்தரை முழுசா தெரிஞ்சிட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு ரீஹாண்டா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் எழும்போம். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? உங்க கையை மட்டும், ஒரு கையை, உங்க வலது கையை மட்டும், நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்ட கேள்விதான், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா? அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீ அவர் ஆடுகளை மேய்க்கிற மனுஷனா, அவர் ஆடுகளை மேய்க்கிற மனுஷனாய், ஆத்துமாக்களை சேகரிக்கிற ஜனமாய். இந்த காலை வேளையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஏன் இன்னும் என் பக்கத்துல காலியா இருக்கு இடம்? ஏன் இன்னும் கடைசி லைன் சேர்ல காலியா இருக்கு? ஏன்னா நீ இயேசுவை நேசிக்கிறத வெளிப்படுத்தல, ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறத சிலுவையில வெளிப்படுத்தினார். நம்ம என்னைக்கு இயேசுவை நேசிக்கிறத வெளிப்படுத்துறோமோ அன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன். இங்க நின்று இருக்கிற நம்ம எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏதோ இருக்கிற 100 ஆடுல ஒரு ஆடு கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சிறந்ததெல்லாம் எவ்வளவோ இருக்கு, சிறந்ததெல்லாம் வெளியே எவ்வளவோ இருக்கு. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த நாள் தெரிந்துகிட்டார் தெரியுமா? பர்ஃபெக்ட்டா இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு, சபை நிறைய இருக்கு, ஊர் நிறைய இருக்கு, தெரு நிறைய இருக்கு. ஆனா பர்ஃபெக்ட்டே இல்லாத நம்மளை எதுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாரு? அவரை நேசிக்கிறத வெளிப்படுத்தணும்னு சொல்லிதான். இயேசுவே நன்றி. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்கல்ல? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கல்ல? ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உண்டாக்க போறாரு. ஏன்னா நம்ம எல்லாமே கல்லெறியப்பட்ட கூட்டம் தெரியுமா? யாரு மேல கல்லு விழல? கையை தூக்க. யாரு மேல கல்லு விழல? இங்க நின்று இருக்கிற எல்லாமே சரி கல்லடிப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. சின்ன 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 விஷயத்துல கூட நம்ம கல்லடி போட்டு இருக்கிறோம்ல. ஆனா அந்த கூட்டத்துல தான் ஒருத்தர் நிக்கிறாரு, உனக்கு 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 உனக்காக. அந்த கூட்டத்துல தான் ஒரு வகையில் அந்த கல்லடி விழ நம்ம தான் காரணம். எடுத்துக்காட்டு இங்க நிக்கிற நான் மட்டும் தான். ஏன்னா 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல மெலிதான்கிற தீவுல பவுலடியார் குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வெறுக தூக்குறாரு. பாம்பு, அதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு அவருக்கு தெரியல. அவர் வெறுகுன்னு தான் நினைச்சாரு. ஹல்லேலூயா. நம்மளும் சில காரியங்களை வெறும் வெறுகுதானே நினைக்கிறோம். வெறும் ஃப்ரெண்டு தானே, வெறும் ஃப்ரெண்டு தானே, என் சொந்தக்காரர் தானே, என் நண்பன் தானே, என் அண்ணன் தானே, என் தம்பி தானே, என் தங்கச்சி தானே. ஹல்லேலூயா. வெறும் செல்போன் தானே. ஆனா நீ கல்லடி வாங்க காரணம் அத்தனையும். உன்னை கல் எடுத்து அடிக்கிற அதே இடத்துல நீ உச்சு பாரு, அங்க ஒருத்தர் நிப்பாரு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே உன்னாதரவா இருந்தவர். சொல்லுங்க தெரிஞ்சவங்க எல்லாம். கல்லெறியும் கூட்டத்தின் என் ஆதரவா, என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், கரைகள் எல்லாம் போக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் போக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ள
பண்ணிவே நீர் என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க நீர் என்ன மறக்கல தள்ளி தூரம் போகல கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. பாருங்க, உங்க கரைய முழுசா 100% அழிக்க ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு டிவில விளம்பரங்களை பார்க்கிறோம்ல, நிறைய அந்த சோப்பு விளம்பரம், டிட்டர்ஜென்ட் விளம்பரம், பேஸ்ட் விளம்பரம், இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம் எல்லாமே வரும். ஆனா எல்லாத்துக்கும் அங்க ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பான். என்னன்னா 99% 1. ஹல்லேலூயா. உன் சட்டில விழுந்த கரைய அந்த 99% 1 தான் அந்த டிட்டர்ஜென்ட் எடுக்க முடியும். அந்த சருப்பு அந்த பவுடரால அவ்வளவுதான் நீக்க முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் லைட்டா தெரியும். ஒருவேளை ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா உங்களை ஃபேர் ஆக்கிடுவன்னு சொல்லி அவனும் உத்தரவாதம் கொடுக்கிறான் 99% 1. ஆனா நம்ம மேல விழுந்த கரைய மனுஷன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கறான்னு அவசியமே கிடையாது. ஒருத்தர் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்கிறாரு, சிலுவையில கொடுத்தாரு, அவர் ரத்தத்தினால கரையை அழிச்சு போட்டாரு. அதே கூட்டத்துல தான் அவரும் நின்னுட்டு இருக்காரு. நம்ம எங்க கலங்கப்படுறோமோ, நம்ம எங்க விழுறோமோ, நம்ம எங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யறோமோ அதே இடத்துல நீ தேடி பார்க்காத ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கூட்டத்துல உன்னை கைதூக்கி நிறுத்த ஒருத்தர் இருப்பாரு. நீ விழுறத பார்த்து 10 பேர் சிரிக்கலாம், நீ விழுறத பார்த்து 10 பேர் விளம்பரப்படுத்தலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, இல்லப்பா முடியவே இல்ல, உனக்கு முடியவே இல்ல. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். செய்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது. சொல்லுங்களேன். செய்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்னை தேடுவத நீங்க நிறுத்த உங்க அன்புக்கு வர எல்லையில். என்னை தேடுவத நீங்க நிறுத்த உங்க அன்புக்கு வர எல்லையில். புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோள் மீது சுமந்து சொன்னீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. யாரெல்லாம் உங்களை மறந்துட்டாங்க? நான் சொல்றேன், மனுஷன் மறப்பான், அதுதான் அவனுடைய சுபாவம். அதனாலதான் அவன் பேரு மனுஷன். இன்னைக்கு நீங்க மறந்துருக்கிறீங்களா? யாரால மறக்கப்பட்டீங்க? அப்படியே உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். நீங்க எங்கெல்லாம் மறக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உங்க நினைவுக்கு அவங்க வரலையோ, இதோ வந்துட்டேன் நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க மறந்துட்டான், நான் உதவி செய்யறேன்னு சொன்னவங்க மறந்துட்டாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் உன்னை என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன், நான் உன்னை மறப்பதே கிடையாது நான் சொல்றாரு. கண்ணு மூடி இருக்கிற இடத்த கண்ணு மூடி உண்மையா ஒப்பு கொடுங்க. நீங்க இந்த பல்லவிய பாடும்போது ஒன்னு உணர்வீங்க. என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படையாய் சில காரியங்களை உங்களுக்கு செய்வதை நீங்க உணர்வீங்க, உங்களோடு பேசுகிறத நீங்க உணர்வீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. அவர் ஏக்கமா நிக்கிறாரு பாரு. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல,
ஏக்கமுள்ள கண்ணால நீதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல உன் பக்கத்திலேயே நிக்கிறார் அவர் தூரமே போல தெரியுமா வந்தீங்க கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் இருந்தவன் நீங்க மட்டும் நீங்க மட்டும் கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவன் நீரே என்னை கரம் பிடித்து தூக்கினே என் கரைகள் எல்லாம் என் கரம் பிடித்து தூக்கினே என் கரைகள் எல்லாம் நீக்கினே பிள்ளையாக மாற்றிவிட்டீரே என்னை தள்ளாத தகப்பன் நீரே எல்லாரும் சேர்ந்து நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால ஏக்கினான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கடலடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல இயேசு ஒரு நாளும் ஏக்கமுள்ள ஒரு போதும் உன்னை மறப்பறதே இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க இயேசு என்ன மறக்கல தள்ளி தூரம் போகல கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க வழி தெரிஞ்சும் நான் தொலைந்தே போனேன் பாத புரியாம பயந்து நின்ன வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சே போனேன் பாத புரியாம இதான் முக்கியம் 100 பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க 100 பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால்நடைக்க எனக்காக கழுதாடி வந்தீங்க இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால்நடைக்க எனக்காக கழுதாடி வந்தீங்க கரங்களை உயர்த்துங்கள கரங்களை உயர்த்துங்க அப்பா என்னையும் நீங்க தேடி வந்தீங்கல்லப்பா கரங்களை உயர்த்துங்க உங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன் கையை உயர்த்துங்க என்னையும் தேடி வந்தீங்கல்ல என்னையாப்பா அப்படியே நம்மளுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க என்னையா என்ன போயா நீங்க தேடி வந்தீங்களா பரலோகத்தை விட்டு எனக்காகவா அப்பா எத்தனை தடவை தெரியுமா நான் உங்களை நோகடிச்சிருக்கேன் எத்தனை தடவை தெரியுமா உங்களை புறக்கணிச்சிருக்கேன் எத்தனை தடவை தெரியுமா ஜபிக்காம இருந்திருக்கேன் எத்தனை தடவை தெரியுமா வேதத்தை கையில சுடாம இருந்திருக்கேன் அப்பா வேற யாருன்னா இருந்தா என்ன மன்னிக்க கூட மாட்டாங்கப்பா என்ன பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க கைய உயர்த்தி சொல்லுங்க நீங்க என்ன தேடி வந்தீங்களா நீங்களா அப்பா எதுக்குமே தகுதி இல்லாதவன்பா ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லாதவன் உங்க கை பட்ட உடனே
நான் விலை உயர்ந்தவனா மாறிட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை ஒண்ணுமே இல்ல வீட்டுல, எதுவுமே எல்லாமே போச்சு, லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் கை உன் மேல பட போகுது. உன்னை ஒரு விலை உயர்ந்த மனுஷனாய், உன் வீட்டுக்குள்ள எதெல்லாம் பள்ளம் மேடா இருக்கோ அதெல்லாம் நிரம்ப போகுது. எதெல்லாம் உனக்கு முன்னாடி கோணலா இருக்கோ அதையெல்லாம் செவ்வையா மாற போகுது. கோணலானவைகள்லாம் நேரா மாற போகுது. அவர் சொன்ன ஐஸ்வர்யமோ, அவர் சொன்ன ஆசீர்வாதமோ கொஞ்சம் கூட குறையாம அப்படியே உங்க மேல வரப்போகுது. இதெல்லாம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லாராலும் மறக்கப்பட்ட உன்னை கர்த்தர் இன்ன நாள் வரைக்கும் நினைவில் வச்சிருக்கார் தெரியுமா? நன்றி அப்பா. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்றேன். நம்ம போயிட்டு இருக்கிற வழி ஒருவேளை நல்லா இருக்கலாம். ஆண்டவரை விட்டு ஆண்டவரும் வேணும், எனக்கு இதுவும் வேணும்னு ஒரு வேலை போயிட்டு கண்ணை மூடுங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படியே பசங்கள்லாம் அந்த பிளெஸிங்ஸ் அப்படியே பாருங்க. ஒருவேளை நம்ம இப்படி இருக்கலாம், ஆண்டவரும் வேணையா உலக வாழ்க்கை. ஆண்டவர் சில வாழ்க்கை, உலக வாழ்க்கை நீங்க வாழும்போது உங்களை ஃப்ரீயா விடுவாரு, போ விடுவாரு. யோனாவை அவன் தர்சீசுக்கு டிக்கெட், சொந்த காசுல டிக்கெட்டை வாங்கி போகும்போது ஆண்டவர் விட்டாரு. நினைச்சிருந்தா கரையில தூக்கி போட்டிருக்கலாம். கரையில தூக்கி போட்டா ஒருவேளை அவன் நீந்தி மேல வந்துடுவான். மறுபடியும் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் நல்லா போட்டோம், ஆழத்துல போட்டோம், நல்லா தானே இருக்கு. நான் சொல்றேன், சில விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்து இப்ப ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏன் தெரியுமா ஃபெயிலியர் ஆகுது? உன் மேல கர்த்தருடைய தரிசனம் இருக்கு. நீ கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு வெளியே போகும்போது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச காலம். அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, அப்போ இயேசு என்ன விட மாட்டாரா? இல்ல, விட மாட்டாரு. நீ தர்சீசுக்கே ஓடி போனாலும் ஒன்னும் விட மாட்டார். அங்கேயும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு யோனாக்கு. மீனின் வயித்துல ஜெபம் பண்ண சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்க லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கோம். ஆனா நடு கடல்ல நீங்க ஃபாஸ்டா போயிட்டு இருப்பீங்க. டக்குன்னு ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக்ல இருந்து பக்கத்து படகுக்கு நீங்க ஜம்ப் பண்ணிடுங்க. ஆண்டவர் சொல்றார் சீஷர்களை பார்த்து, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆனா போனவங்க ஸ்பீடா போயிடல. நான் சொல்றேன், உலக வாழ்க்கையை விட கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா முடிவுல உனக்கு அது ரொம்ப சூப்பரா விளங்கும். போயிட்டு இருக்காங்க, படகுல போயிட்டு இருக்காங்க, ஸ்பீடா எப்படியாச்சும் முந்திடணும். நம்ம எண்ணமே அதான். ஊழியத்திலையும் சரி, பரிசுத்தத்திலையும் சரி, சில அலைகள் வரதான் செய்யும். அந்த அலைகள் வரும்போது நம்ம தடமாறக்கூடாது. ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன். நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். அலையை பார்த்து, சுழல் காற்றை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதே அமைதலா இருன்னு சொன்னாரு. நீ வாழ்க்கையில நீ ஆண்டவரை முன்ன வச்சு போகும்போது சில அலைகள், சில சுழல் காத்துகள் வரும், சில தடைகள் வரும். நீ சொல்லணும், ஏய் அமைதலா இரு, இறையாதே, நான் அவருடைய நினைவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, நான் இயேசுவுடைய நினைவில் இருக்கிறேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பிசாசால உன் குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாது. பிசாசால உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நீ அவருடைய நினைவில் இருக்கிற. அவர் உன் உள்ள கையில வரைந்து இருக்கிறாரு. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஓ, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கம் உள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம்
கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்ததே. இன்னைக்கு எதெல்லாம் பெஸ்டோ அதெல்லாம் சினிமாக்கு போயிருச்சு. கூட்டத்தில் இருக்க எதெல்லாம் பெரிய பணக்கார கூட்டமோ அதெல்லாம் மாலுக்கு போயிருச்சு. தேடி வந்தது நிறைய சிறந்தது உலகத்தின் பார்வைக்கு. சிறந்ததெல்லாம் உலகத்தின் பார்வையில சிறந்ததா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு காணோம். ஆனா நீ தரம் இழந்ததால கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு என்னை தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க. இயேசு என்ன மறக்கல என்ன விட்டு. வாயை திறந்து சொல்லுங்களேன். ஏக்கமுள்ள அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. ஹalleluya. இயேசு என்ன மறக்கல பள்ளி தூரம் போகல கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி சொல்லுவோமா? வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல. இயேசு என்ன மறக்கல தள்ளி தூரம் போகல கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கூட்டத்தில் முன்னே என் ஆதரவாய் நின்றது நீரே. வாயை திறந்து பாடுவோமா? அவர்தான் ஆதரவு. கைவிடப்பட்ட நமக்கு அவர் மட்டும்தான் ஆதரவு. என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கரம் பிடித்து தூக்கி கரைகள் எல்லாம் நீக்கி கரம் பிடித்து தூக்கி கரைகள் எல்லாம் நீக்கி உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. இயேசு என்ன மறக்கல தள்ளி தூரம் போகல கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அவர் கடலை தாண்டி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னையோ என்னையோ அவருடைய பிள்ளையாய் மாற்ற. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் சகாய். திக்கற்று போய் நிக்கிற உனக்கும் எனக்கும் எனக்கு ஒரு உறவு இல்ல, எனக்கு ஒரு ஆறுதல் இல்ல, என்னை தேற்றுங்க யாரும் இல்ல, என்னை விசாரிக்கிறவங்க யாரும் இல்ல அப்படின்னு எத்தனை முறை நம்ம புலம்பு இருப்போம். ஐயோ நான் தனிமையா நிக்கிறேன், என் பிரச்சனையை கேட்க ஆள் இல்ல, நான் கலங்கி போய் நிக்கிறேன், கண்ணீரை துடைக்க ஆள் இல்ல, ஒரு தேவையோடு நிக்கிறேன், என் தேவையை பூர்த்தி செய்ய ஆள் இல்ல, என்னை பார்க்க வர கூட யாரும் கிடையாது, என்னை விசாரிக்கிறதுக்கும் ஆளு கிடையாது. அடிக்கடி நம்ம சொல்றோம், அடிக்கடி ஏங்குறோம் செப்பத்துல, தனியா நிக்கிறேன்பா, வீட்டுல தனியா நிக்கிறேன்பா, குடும்பத்துல தனியா நிக்கிறேன்பா, ஊழியத்துல தனியா நிக்கிறேன்பா, என்னால முடியல. நீங்க சொல்லும் போது என்னால முடியலப்பா, என்னால முடியல, என்னை விசாரிக்கவும் யாரும் இல்லப்பா,
விசாரிப்பு இல்லாத ஒரு இடத்துல குறுகி போய் உட்கார்ந்திருக்க, என்னை கைபிடிச்சு தூக்கி விடவும் யாரும் இல்லைன்னு சொல்றேன். 1 பேதுரு 5:7 சொல்றது போல அவர் உங்களை விசாரிக்கிறபடி, இயேசு உங்களை விசாரிக்கிறபடி, உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் உங்களை விசாரிக்கத்தான் அவர் கால் நடையா எதையும் யோசிக்காம, எத்தனை தூரம் இன்னும் எவ்வளவு நாள் நடக்கணும்னு யோசிக்காம, ஐயோ நான் பரலோகத்தை விட்டு போகணுமான்ற எண்ணம் கூட இல்லாம, செல்ஃபிஸ்டா இருக்காம உன்னை தன் சொந்த பிள்ளையாக மாற்ற கடலை தாண்டி வந்தார். எதுக்கு தெரியுமா? ஒரு அம்மா அப்பானாலதான் தன்னுடைய பிள்ளைய புரிஞ்சிக்க முடியும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உங்க முகத்தை வச்சு சொல்லிடுவாங்க, நீ சந்தோஷமா இருக்கியா, ஏன் கவலையா இருக்க, என்ன யோசனையா இருக்க. எங்க சரீரத்துக்குரிய அம்மா அப்பாவை உங்களை அப்படி விசாரிக்கணும்னா, உங்களை தன் ரத்தத்தை விலைக்கிரியமாய் கொடுத்து வாங்கினவருங்க உங்களை விசாரிப்பாது இருப்பாரா? ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீ, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. அவர் ஏங்குறாரு, பாக்குறாரு உன்னை பாவமா, அவரு பாவமா நினைக்கிறாரு. என் புள்ள தனியா நிக்குதுன்னு ஏக்கமா பாக்குறாரு. அப்பா சிறந்ததெல்லாம் இருக்குப்பா, எதுக்குப்பா நான் சிறந்ததெல்லாம் இருக்குப்பா, எதுக்குப்பா நான். அவர் சொல்றாரு, நீதான்பா வேணும், புறக்கணிக்கப்பட்ட நீதான் வேணும், ஒண்ணுமே இல்லாத நிக்கிற நீ மட்டும்தான் வேணும், வெறுமையா நிக்கிற நீ மட்டும்தான் வேணும். நீ தானே கூப்பிட்ட, நீ தானே புலம்புற, அப்ப உன்னை தேடிதான் வந்திருக்க. அப்பா நான் பாவிப்பா வேணாம்பா, இல்ல நீதான், உன் படகுல தான் இடம் வேணும், உன் படகுதான் வேணும், உன் படகுல தான் 153 பெரிய மீனை நான் பிடிக்க போறேன். கர்த்தர் உன் வீட்டை கொண்டு, உன்னை கொண்டுதான், உன் வீட்டுல இருக்கிற உன்னுடைய அதே சிச்சுவேஷனை கொண்டுதான் பெரிய மீன்களை பிடிப்பார். பாத்துக்க, அவரு கூட நீங்க, அவரு உங்க கூட இருந்தாலே மாற்றம் தேவையில்லை. கடலை மாறாதீங்க, படுக மாத்தாதீங்க, வளைய மாத்தாதீங்க. ஒன்னே ஒண்ணு, ஒருத்தர் உங்க கூட சேர்த்துக்கங்க. உன்னை தேடி ஏக்கமா வந்திருக்கிற மனுஷனும் கூட சேர்த்துக்கங்க. பேதுருக்கே 153 பெரிய மீன்னா, பேதுருவை பார்க்கிற நீங்க விசேஷித்தமானவர்கள். ஏக்கமுள்ள கண்ணால் ஏங்கிதான் கடைசி 2 கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே போன வாரம் சொன்னது தான், இந்த ஆடு தான் அவருக்கு தேவை. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், ஆனா நான் அவருடைய ஆடா இருக்கிறேன்னா, ஏசாயா இந்த ஆடு நான் தான் சொல்றவங்க இருந்தீங்கன்னா, தொலைந்து போன ஆடு நான் தான் சொல்றவங்க இருந்தீங்கன்னா, கையை 2 மேல உயர்த்தி சொல்லுங்க. ஏசாயா சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும் பொழுது, அப்பா தரம் இல்லாத, தகுதியே இல்லாத இந்த ஆடை தேடி நீங்க வந்தீங்க. ஒரு நல்ல மெய்ப்பனாக எனக்கு இருந்தீங்க, உமக்கு நான் ஒரு நல்ல ஆடாக இருக்கணும்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா, வாயை திறந்து நல்லா அவரை பார்த்து, ஏசையா சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க என்னை தேடி வந்தது. அவரை பார்த்து, இயேசுவே சிறந்ததெல்லாம் இருக்க, நம்ம மெய்ப்பொண்ணு தேடி வந்தார்ல, என்னை தேடி வந்த. சொல்லுங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்குப்பா, சிறந்ததெல்லாம் இருக்க. தொலைந்து போன தேடி வந்தீங்க, என்னை தேடி வந்த. நான் சிறந்தவன் இல்ல, ஆனாலும் நீ எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்க. கையை உயர்த்தி என்னை என்னை தேடுவத உங்க
புதிய துவக்கங்களை நாங்க பார்க்கணும். ஆமென் இயேசுவே. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் புதிய துவக்கங்களை பார்க்கட்டும். ஹalleluya. இதை சொல்லி நாங்க 2 கரங்களை மேல உயர்த்தி உங்களை ஆராதிக்க விருப்பப்படுறோம். ஏசையா, உங்களை தொழுது கொள்ள விருப்பப்படுறோம். விருப்பப்பட்டு இருந்தீங்கன்னா நல்ல 2 கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தனை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தனை. இந்த மட்டும் சொல்லி ஆராதிங்க. உம்மை ஆராதிப்பேன். உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். பிரதர், நான் அவருக்கு நல்ல ஆடா இருக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க, பார்க்கலாம். ஏசையா, காசு பணம் Thank you, Lord. சொல்லுவோமா? காசு பணம் இல்லாம, காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீ மறக்கலை. Yes, Lord. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனி